வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது ட்ரூத் தமிழ் கனடாவினுடைய கனடிய தமிழ் செய்திகளின் தொகுப்புடன் கடந்த 24 மணி நேரத்தில் கிடைக்கப்பெற்ற முக்கியமான கனடிய தமிழ் செய்திகளை தான் இந்த வீடியோவிலே பார்க்க இருக்கின்றோம். இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நேயர்கள் இருந்தால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ச்சியாக விரிவான செய்திகளுக்குள் செல்லலாம். முதலாவது விடயம் பார்த்தோமாக இருந்தால், கனேடிய கடற்படையை நவீனமயமாக்குகின்ற நோக்கிலே 12 புதிய நீர்மூழ்கி கப்பல்களை கொள்முதல் செய்வது தொடர்பான முக்கிய முடிவை பிரதமர் மாக்கானி விரைவில் எடுக்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. துருக்கியில் நடைபெறவிருக்கின்ற நேட்டோ உச்சி மாநாட்டில் பங்கேற்க செல்வதற்கு முன்பதாக இந்த அறிவிப்பு வெளியாக இருக்கின்றது. தற்போதைக்கு கனடிய கடற்படையிலே இருக்கின்ற 4 விக்டோரியா ரக நீர்மூழ்கி கப்பல்களில் 1 மட்டுமே செயற்பாட்டில் உள்ளது. மற்றவை பராமரிப்பு பணிகளிலே இருக்கின்றது. எனவே அடுத்த 30 முதல் 50 ஆண்டுகளுக்கான பராமரிப்பு ஒப்பந்தத்துடன் 12 புதிய நீர்மூழ்கி கப்பல்களை வாங்குகின்ற இந்த மாபெரும் திட்டத்தின் மொத்த மதிப்பு $100 பில்லியன் அதிகம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஜெர்மன் நோர்வே கூட்டு நிறுவனமான தி சென்குரூப் மெரைன் சிஸ்டம்ஸ் எனப்படுகின்ற, அதாவது TKMS எனப்படுகின்ற நிறுவனமும் தென்கொரியாவினுடைய ஹான்வா நிறுவனங்களும் இந்த ஒப்பந்தத்திற்கான கடுமையான போட்டியிலே இறங்கி இருக்கிறது. இந்த ஒப்பந்தம் கிடைத்தால் கனடாவினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பங்களிப்பை வழங்குவதாக இரு நிறுவனங்களும் உறுதியளித்திருக்கிறது. புதிதாக உருவாக்கப்பட்ட பாதுகாப்பு முதலீட்டு ஏஜென்சி, அதாவது டிஃபென்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஏஜென்சி, இந்த ஒப்பந்த புள்ளிகளை மதிப்பீடு செய்கின்ற பொறுப்பை ஏற்றிருக்கின்றது. இதன் தலைமை நிர்வாக அதிகாரியாக பிரதமர் கார்னியினால் நியமிக்கப்பட்ட டக் குஸ்மான் செயற்படுகிறார். இவருக்கு உலகளாவிய வங்கி மற்றும் நிதித்துறையிலே 30 ஆண்டுகால அனுபவம் இருந்தாலும் பாதுகாப்புத்துறை கொள்முதலில் முன் அனுபவம் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மத்திய அரசினுடைய மதிப்பீட்டு அளவுகோல்கள் 4 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது. முதலாவது, கப்பலினுடைய தொழில்நுட்ப கட்டமைப்பு, சப்மரைன் பிளாட்ஃபார்ம் 20% இருக்க வேண்டும். நீண்டகால பராமரிப்பு திட்ட ஒதுக்கீடாக 50%, நிதி மற்றும் கட்டுமான செலவுகளை வைத்து ஒரு 15% முடிவுகள் எடுக்கப்படும். அதே போல ஸ்ட்ராட்டஜிக் மற்றும் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப்ஸை வைத்து ஒரு 18% இந்த டெண்டர் முடிவுகளை அவர்கள் தீர்மானிப்பதற்கு அது சம்பந்தமான புள்ளிகளை வைத்து முடிவெடுப்பார்கள். மார்ச் 2 சமர்ப்பிக்கப்பட்ட ஏல புள்ளிகளை மேம்படுத்த ஏப்ரல் 29 வரை இரு நிறுவனங்களுக்கும் அவகாசம் வழங்கப்பட்டது. 2035 ஆண்டுக்குள்ளே நாட்டினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலே 5% பாதுகாப்பு துறைக்கு செலவிட வேண்டும் என்கின்ற நேட்டோவினுடைய புதிய இலக்கை அடைவதிலே இந்த திட்டம் ஒரு முக்கிய மைல் கல்லாக இருக்கும் என்று பார்க்கப்படுகிறது. அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால், அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை சாதுரியமாக கையாளுகிற வியூகத்துடன் ஆண்டுதோறும் நடைபெறுகின்ற நேட்டோ உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் மாக்கானி துருக்கியினுடைய தலைநகர் அங்காராவுக்கு பயணமாக இருக்கிறார். 2015 ஆண்டிற்கு பிறகு கனடிய பிரதமர் ஒருவர் துருக்கி செல்வது இதுவே முதல் முறையாகும். ஒரு வார கால மத்திய கிழக்கு பயணத்தின் முதல் கட்டமாக துருக்கி செல்கின்ற அவர் இறுதியில் சவுதி அரேபியா சென்று வர்த்தக மற்றும் முதலீட்டு உறவுகளை மேம்படுத்த இருக்கின்றார். ஜூலை 7 மற்றும் 8 தேதிகளில் நடைபெறுகின்ற இந்த உச்சி மாநாடு வழக்கமான 2 நாள் கூட்டங்கள் போலன்றி ஒரு விருந்து மற்றும் அனைத்து உறுப்பு நாடுகளும் பங்கேற்கும் ஒரே ஒரு அமர்வுடன் சுருக்கமாக திட்டமிடப்பட்டிருக்கின்றது. அமெரிக்க அதிபர் டிரம்பினுடைய எதிர்பாராத நடவடிக்கைகளை தவிர்த்து அமைதியான முறையிலே மாநாட்டை நடத்தி முடிப்பதே இதன் நோக்கம் என கனடாவின் முன்னாள் நேட்டோ தூதரான கேரி பக் தெரிவித்திருக்கின்றார். 2035 ஆண்டுக்குள்ளே உறுப்பு நாடுகள் தங்கள் GDP-யிலே 5% பாதுகாப்பு துறைக்கு ஒதுக்க வேண்டும் என்கின்ற நேட்டோ பொதுச் செயலாளர் மார்க் ரூட்டேவினுடைய இலக்கு குறித்து இம்மாநாட்டிலே விவாதிக்கப்பட இருக்கின்றது. கனடா துருக்கி இடையிலான உறவு, எரிசக்தி ஏற்றுமதி, பொருளாதார வாய்ப்புகள், பாதுகாப்பு மற்றும் மக்கள் தொடர்பு ஆகிய 4 தூண்களின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது. விவசாயம், சுரங்கம் மற்றும் உட்கட்டமைப்பு துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையே வாய்ப்புகள் உள்ள நிலையிலே ரஷ்யாவை சார்ந்திருப்பதை தவிர்க்க கனடாவின் அணுசக்தி தொழில்நுட்பத்தை பயன்படுத்த துருக்கி ஆர்வம் காட்டி வருகிறது. கடந்த காலங்களிலே ஆர்மீனிய இன படுகொலை விவகாரம் மற்றும் அசர்பைஜானுக்கு பயன்படுத்தப்பட்ட கனடிய சென்சார்கள் காரணமாக துருக்கி மீதான ஆயுத ஏற்றுமதிக்கு கனடா தடை விதித்திருந்தது. பின்னர் அந்த தடை நீக்கப்பட்டாலும் துருக்கியின் டைரக்டர் ட்ரோன்களுக்கான சென்சார்களை தற்போது உக்ரைன் வாங்கி வருகிறது. மேலும் துருக்கியின் அரசியல் எதிர்ப்பாளர்களுக்கு கனடா அடைக்கலம் கொடுப்பது துருக்கி அரசுக்கு அதிருப்தியையும் ஏற்படுத்தி இருக்கின்றது. பணவீக்கம் மற்றும் பொருளாதார சவால்களுக்கு மத்தியில் துருக்கி இந்த மாநாட்டை நடத்துகிறது. ஆகவே இதை வெற்றிகரமாக கனடாவுக்கு சாதகமானதாக காணி தரப்பு மாற்றுமா என்பது $1 மில்லியன் கேள்வியாக இருக்கிறது. அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால், கல்கரி ஸ்டாம்பீட் திருவிழாவிலே பங்கேற்க வந்த கனடிய எதிர்க்கட்சி தலைவர் பியர் பாலிவ்ரே ஹெரிடேஜ் பார்க்கிலே ஆதரவாளர்கள் மத்தியிலே உரையாற்றினார். வருகின்ற அக்டோபர் 19 அன்று நடைபெறவிருக்கின்ற வாக்கெடுப்பு மற்றும் அல்பர்டா தனிநாடு கோரிக்கை குறித்து அவர் முக்கிய கருத்துக்களை பதிவு செய்தார். அவர் தெரிவிக்கையிலே, நாம் கனடாவின் ஒற்றுமைக்காக போராடுவோம். அல்பர்டா மக்களின் நம்பிக்கையை மீண்டும் வென்றெடுப்போம். ஜாரையும் மிரட்டாமலும் பாடம் எடுக்காமலும் இருதரப்பு கருத்துகளுக்கும் உரிய மரியாதை அளித்து இந்த விவாதத்தை அணுகுவோம். கனடா ஒன்றுபட்ட நாடாக இருக்க வேண்டும் என்பதில் நான் மிகவும் உறுதியாக உள்ளேன். அதே வேளையிலே மக்களின் நியாயமான கவலைகளுக்கு செவிசாய்க்கவும் தயாராக இருக்கின்றோம் என்று அவர் கூறினார்.
சமீபத்தில் கையெழுத்தாகிய குழாய் வழித்தர ஒப்பந்தத்தை குறிப்பிட்ட அவர், பிரிட்டிஷ் கொலம்பியாவின் வடக்கு பகுதியிலே நிலவுகின்ற எண்ணெய் கப்பல் தடையை, அதாவது டேங்கர் பேனை பிரதமர் மார்கானி உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார். மேலும் நாட்டில் நிலவுகின்ற பொருளாதார மந்தநிலை மற்றும் அமெரிக்காவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தைகளில் காணி அரசு பின்தங்கி இருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால், மனிடோவாவினுடைய இரண்டாவது மிகப்பெரிய நகரமான பிராம்டனிலே கனமழை மற்றும் வெள்ள அபாயம் காரணமாக உள்ளூர் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கின்றது. சனிக்கிழமை மாலை இது பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அஸ்னிபாயின் மற்றும் ஷெல்மவுத் நதி பகுதிகளில் பெய்த தீவிர மழையின் காரணமாக நதிகளில் நீர்மட்டம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. ஜூலை 11 முதல் 14ஆம் தேதிக்குள்ளே நதியின் நீர்மட்டம் உச்சத்தை அடைந்து 1182.7 முதல் 1184.4 அடி வரை உயரக்கூடும் என்று மாநில வெள்ள முன்னறிவிப்பு துறை எச்சரித்திருக்கின்றது. ஞாயிற்றுக்கிழமை காலை நிலவரப்படி 18வது ஸ்ட்ரீட் பகுதியிலே நீர்மட்டம் 1176.04 அடியாக இருந்தது. எங்கள் முந்தைய அனுபவங்களின் அடிப்படையில் நிலைமை மோசமடைவதற்கு முன்பே துரிதமாக செயற்பட இந்த அவசர நிலை பிரகடனம் உதவும் என பிராம்டனின் மேயர் ஜெஃப் பாஸ்வர்ட் தெரிவித்திருக்கின்றார். இதன் மூலம் வெள்ள தடுப்பு பணிகளுக்கு தனியார் துறையின் உதவியை உடனடியாக பெறவும், தேவைப்பட்டால் களிமண் கரைகளை 2 அடி வரை உயர்த்தவும் நிர்வாகத்திற்கு முழு அதிகாரம் கிடைத்திருக்கின்றது. ஏற்கனவே கிரான்வெலி ஸ்ட்ரீட் மற்றும் 18வது தெருவிலே தற்காலிக அணைப்புகள் அமைக்கப்பட்டிருக்கின்றது. 2011ஆம் ஆண்டு ஏற்பட்ட வரலாற்று பேரழிவான வெள்ளத்தின் போது கழிவு நீர் வெளியேற்று அமைப்புகள் பாதிக்கப்பட்டதால் மக்கள் வெளியேற்றப்பட்டார்கள். ஆனால் தற்போது அந்த அமைப்புகள் முழுமையாக நவீனப்படுத்தப்பட்டுள்ளதால் இந்த முறை மக்கள் வெளியேற்றப்பட வேண்டிய அவசியம் இருக்காது என மேயர் உறுதிபட தெரிவித்தார். பொதுமக்கள் நதிக்கரைகள், மூடப்பட்ட பாதைகள் மற்றும் வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளை தவிர்க்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். இதேவேளை நேயர்களே, நோவா ஸ்கோஷியாவினுடைய ரிவர் அருகிலே நெடுஞ்சாலை 321 கடந்த சனிக்கிழமை மாலை 6:40 மணியளவிலே நடந்த கோர கார் விபத்திலே 28 வயதான இளைஞர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். விபத்தை நேரில் பார்த்தவர்கள் அல்லது டேஷ் கேம் காட்சிகளை வைத்திருப்பவர்கள் 9002573779 என்கின்ற இலக்கத்தை தொடர்பு கொள்ளுமாறு காவல்துறை கேட்டிருக்கின்றது. இதேவேளை நேயர்களே, மொன்ட்ரியலுக்கு வடக்கே இருக்கின்ற ரெபன்டினி பகுதியிலே கடந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:30 அளவிலே சிஎன் ரயில் நிறுவனத்துக்கு சொந்தமான சரக்கு ரயில் தடம் புரண்டு விபத்துக்குள்ளாகி இருக்கின்றது. லேபோக் நியூப் மற்றும் எமிலி ஜெனஸ் சாலைகளின் சந்திப்பில் நடந்த இந்த விபத்திலே சுமார் 20 ரயில் பெட்டிகள் தடம் புரண்டு சிதறியது. அதிர்ஷ்டவசமாக இந்த விபத்திலே உயிரிழப்போ, காயங்களோ அல்லது தீ விபத்தோ ஏற்படவில்லை. பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ரயில் தண்டவாளத்துக்கு அருகிலிருந்து சுமார் 200 வீடுகளிலிருந்து மக்கள் உடனடியாக வெளியேற்றப்பட்டார்கள். பின்னர் நிலைமை கட்டுக்குள் வந்ததை அடுத்து இரவு 9:30 அளவிலே பொதுமக்கள் மீண்டும் தங்கள் வீடுகளுக்கு திரும்ப அனுமதிக்கப்பட்டதாக மேயர் நிக்கோலஸ் டுபோர் தெரிவித்தார். விபத்து நடந்த பகுதியிலே மின்சாரம் தற்காலிகமாக துண்டிக்கப்பட்டு பின்னர் சீரமைக்கப்பட்டது. பல வீடுகளின் கொல்லைப்புறங்கள் தண்டவாளத்தை ஒட்டியிருந்த போதிலும் எந்தவொரு சொத்து சேதமும் பதிவாகவில்லை என காவல்துறை செய்தி தொடர்பாளர் புருனோ மேரியர் தெரிவித்திருக்கின்றார். இந்த விபத்துக்கான காரணம் குறித்து மத்திய ஏஜென்சி விரிவான விசாரணையை தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதேவேளை டொரண்டோவினுடைய எட்டோபிகோக் பகுதியிலே சைக்கிள் ஓட்டி சென்ற சிறுவன் மீது கார் மோதியதிலே அந்த சிறுவன் படுகாயமடைந்தான். கடந்த ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 3 மணியளவிலே இஸ்லிங்டன் அவென்யூ மற்றும் ப்ளூ ஸ்ட்ரீட் வெஸ்ட் அருகே இருக்கின்ற குடியிருப்பு பகுதியிலே இந்த விபத்து நடந்திருக்கின்றது. படுகாயமடைந்த சிறுவன் உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டான். அவனுக்கு ஏற்பட்ட காயங்கள் தீவிரமானவை என்றாலும் உயிருக்கு ஆபத்து இல்லை என டொரண்டோ காவல்துறை உறுதிப்படுத்தி இருக்கின்றது. விபத்தை ஏற்படுத்திய வாகனத்தின் ஓட்டுநர் தப்பியோடாமல் சம்பவ இடத்திலேயே இருந்து காவல்துறைக்கு ஒத்துழைப்பு வழங்கினார். விபத்துக்கான துல்லியமான காரணங்கள் குறித்து காவல்துறை விசாரணை நடத்தி வருகிறது. இதேவேளை நேயர்களே, பிராம்டன் நகரிலே கடந்த ஞாயிற்றுக்கிழமை பட்ட பகலில் நடந்த ஒரு துப்பாக்கிச்சூட்டு தாக்குதல் சம்பவத்திலே ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கின்றார். பிற்பகல் 3:38 மணியளவிலே ஏர்ல்ஸ்பிரிட்ஜ் மற்றும் எடன்ஸ்புரூக்கில் பகுதியிலே இந்த துப்பாக்கிச்சூடு நடைபெற்றதாக பீல் பிராந்திய காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது. விபத்தில் உயிரிழந்தவர்களுடைய அடையாளம் இன்னும் வெளியிடப்படவில்லை. துப்பாக்கிச்சூட்டுக்கு முன்னர் 2 தரப்புக்கும் இடையிலே வாக்குவாதம் மற்றும் மோதல் நடந்திருக்கின்றது என்றும், கருப்பு நிற உடைகள் அணிந்த 2 சந்தேக நபர்கள் சம்பவ இடத்திலிருந்து தப்பியோடி இருக்கிறார்கள் என்றும், பொதுமக்களுக்கு தற்போதைக்கு எந்தவிதமான அச்சுறுத்தலும் இல்லை என்றும் தெரிவித்திருக்கின்ற காவல்துறை கொலை வழக்கு பிரிவு மூலம் அப்பகுதியிலே தீவிர விசாரணையை முன்னெடுத்திருக்கிறது. இதேவேளை வினிபெக் நகரில் இருக்கின்ற கர்டிஸ் கார்டன் விடுதியிலே கடந்த ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவுக்கு சற்று முன்பு மர்ம நபர் ஒருவர் உள்ளே நுழைந்து அங்கிருந்தவர்கள் மீது ரசாயன கரடி ஸ்ப்ரேயை அடித்ததிலே பலர் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். மேலும் அந்த நபர் துப்பாக்கி போன்ற ஆயுதத்துடன் விடுதியின் வாகன நிறுத்துமிடத்தில் நடந்து செல்கின்ற சிசிடிவி காட்சிகளும் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. சம்பவ இடத்திற்கு விரைந்த சிறப்பு தந்திரோபாய குழு மற்றும் ட்ரோன் பிரிவினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டார்கள். அப்பகுதியில் ஒரு CO2 துப்பாக்கி கண்டெடுக்கப்பட்டாலும் அது வீடியோவில் உள்ள துப்பாக்கி தானா என்பது உறுதிப்படுத்தப்படும் வரை இதை உண்மையான துப்பாக்கி தாக்குதல் சம்பவமாகவே கருதி விசாரணை நடத்துவதாக காவல்துறை அறிவித்திருக்கின்றது. சந்தேக நபர் உயரமான ஒல்லியான உடல்வாகு கொண்டவர் என்றும், சாம்பல் நிற ஸ்வெட்டர், பழுப்பு நிற பேன் மற்றும் வெள்ளை எழுத்துக்கள் கொண்ட கருப்பு தொப்பி அணிந்திருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் இந்த நபரை அணுக வேண்டாம் எனவும், அவரை கண்டால் உடனடியாக 911 அவசர இலக்கத்தை தொடர்பு கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால், வின்ஸ்டன் நகரிலே $30,000 மதிப்புள்ள அரிய வகை வெளிநாட்டு பறவைகள் திருடப்பட்டது தொடர்பான வழக்கிலே 2வது சந்தேக நபர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்.
ஜூன் 30 அன்று ஹவார்ட் அவென்யூ பகுதியிலே 19 வயதான மஹமூத் மொய்க் கலப் என்பவரை போலீசார் கைது செய்தார்கள். அவர் மீது $5000 அதிகமான மதிப்புள்ள திருட்டு, விலங்குகள் அல்லது பறவைகளுக்கு வேண்டுமென்ற வலி மற்றும் காயத்தை ஏற்படுத்துதல், திருட்டு பொருட்களை வைத்திருத்தல் மற்றும் குற்றத்தை மறைக்க முகமூடி அணிதல் ஆகிய கடுமையான பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த வழக்கிலே தொடர்புடைய 3வது சிறுவன் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையிலே இளம் சிறார் குற்றவியல் நீதி சட்டத்தின் கீழ் அவரது பெயர் வெளியிடப்படவில்லை. தலைமறைவாக இருக்கின்ற அந்த சிறுவனை போலீசார் தீவிரமாக தேடி வருகிறார்கள். இதேவேளை நேர்களே, டெமிஸ்கேமிங் ஷோஸ் அருகிலே இருக்கின்ற லேடி எவ்லின் ஏரியிலே சட்டவிரோதமாக மீன்பிடித்த மற்றும் குப்பைகளை வீசிய தெற்கு ஒன்டாரியோவைச் சேர்ந்த 4 பேருக்கு மொத்தமாக $4250 அபராதம் விதிக்கப்பட்டிருக்கின்றது. கடந்த மார்ச் 2, 2024 அன்று இயற்கை வளங்கள் அமைச்சகத்தினுடைய அதிகாரிகள் பனிச்சரக்கு வாகனங்களில் ரோந்து சென்றபோது மீன்பிடித்துக் கொண்டிருந்த 4 பேரை சோதனையிட்டார்கள். அவர்களிடமிருந்து அனுமதிக்கப்பட்ட அளவுக்கு அதிகமான அளவுடைய 4 மீன்கள் உட்பட மொத்தம் 8 லேக் ட்ரவுட் மீன்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. அவர்களில் பிராங்க் ரைமடா என்பவரிடம் மீன்பிடி உரிமம் கூட இல்லை என்பதும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் அந்த ஏரியின் பனிப்படலத்தின் மீது வீசப்பட்டிருந்த குப்பைகளில் பறிமுதல் செய்யப்பட்ட மீனின் வெட்டப்பட்ட வால் பகுதி கண்டுபிடிக்கப்பட்டதன் மூலம் அவர்கள் குப்பைகளை வீசியதும் நிரூபிக்கப்பட்டது. நோச்சோக் பகுதியைச் சேர்ந்த நிக்கோலா மற்றும் தொமோசா மிராபெல்லி ஆகியோருக்கு $980 அபராதமும், ஆண்ட்ரியா பஷ்யூட் என்பவருக்கு $1090 அபராதமும், பிராங்க் ரைமண்டோவுக்கு $1200 அபராதமும் விதித்து ஹெய்லிபரி நீதிமன்ற நீதிபதி கிறிஸ்டின் லெக்கர் தீர்ப்பளித்தார். இத்துடன் இன்றைய நாளுக்கான கனடிய செய்திகளுடைய தொகுப்பு முடிவுக்கு வருகிறது. நேயர்களே, தொடர்ச்சியாக செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவில் இணைந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி.